சரியான சிலேபி ஒன்று நிற்கிது தெரியுதுங்களா? அந்த பாருங்கள் தண்ணி உள்ள இப்போ அதான் குத்த போகிறாங்களா மாப்பிள்ள குத்திட்டாங்களா? இல்லை போட அப்படியே ஜூம் பண்ணுப்பா. குத்தியாச்சு நல்லா சைஸான சிலேபிங்க. பாருங்கள் எப்படி உதறது பாருங்க. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வாய்க்காலில் பாருங்கள், இது நல்ல தண்ணி வாய்க்கால். இந்த இடத்துல வந்து ஒரு சைஸான உமிர் நண்டு மேய்ச்சிட்டு இருக்கு. சைஸான நண்டுமா என்ன வேணுமா? அப்படியே மரியாதை நேரத்துக்கு ஓடாமல் இருக்கு. இல்லை வேணுமான்னு கேட்குறான். சரி ஓகே நல்ல நண்டுங்க. இங்கே போதும்மா போய் போயிரு. இங்கே வாங்கம்மா, அங்கே அடிக்கணும்மா. போயிட்டு வரும்மா. எங்கே போகுது? கட்டுமா விட்டுறாத, நல்லா தலைக்கு நேராக குத்து. அவ்வளோதான். ஊந்த மாதிரி தான் இருந்தது. இல்லை ஊந்த மாதிரி தான் இருந்தது. நான் தான் சொன்னேன். எடுத்துட்டு ரெடியாக இருக்கு வண்டி, எடுத்துகிட்டு தானே இருக்கேன். நல்லா சைஸான வராளுங்க. எவ்வளோங்க போதரு நாளை உரட்டு குத்து கூட இருக்கே. பெருசுமா தண்ணி உள்ள இருக்க மீன் அவராதான் தெரியும். குத்தி பார்த்தா பெருசாக இருக்குதுமா. ஆமாம், அப்போ அது எம்மோ பெருசு இருக்கும். 1/2 கிலோ இருக்க மாட்டேங்குது. மிஸ் ஆயிடுச்சு. சரி அடுத்த மீன் விடு. இது இன்னும் கருப்பாக நின்றுமா. ஐயோ நம்ம மீன் தான் திங்கணும். குத்துவோமா? குத்துவோமாங்கிற அடிவோமாங்கிற ரெடியாக இருக்கு பேர் வண்டி. ஓதுரு சரியான சைஸ்மா. ஆனால் காணுமே ஒன்று குத்துனது குடும்பம். ஒன்றாவில் தான் குத்துறியா? அப்படி போய்க்கிறியா? அங்கே போய் எடு. அந்த சைடுக்கு வா. ஐயோ அங்கேருந்து குத்து. ஏன் நிற்கிது போய் அங்கேருந்து குத்துக்கணும். அங்கே போகணுண்ணா போதாதா பட்டை? இன்னும் பட்டை வேணுமா? போடு. மிஸ் ஆயிடுச்சு. தே நிற்கிது. போடு. ஐயோ உள்ள ஓட்டு. உள்ள போய்ட்டுவோமா? போடு சொரு. ஐயோயோ சைஸ் தான். ஆமாம் அது நிற்குதுவோம்மா. போட்டேண்ணே சார்ஜி. அடா அதுதான் சைஸா சிலேபி. மீன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செம்ம விரால் குஞ்சு அப்படியே பொறிச்சு தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அப்படியே புள்ளியாக மேயுது பாருங்கள். எல்லாமே அந்த விரால் குஞ்சு தான். நல்லா அள்ளி வாய்க்காலில் ஏகப்பட்டது பொறிச்சு வச்சுருக்குங்க. இதோட பெரிய விரால் இங்கே தான் இருக்கும். நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா அந்த குஞ்சுகள் வளர்ந்தால் தான் நமக்கு விரால் மீன் கிடைக்கும். அதனால் நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே, வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஊந்துச்சு, மீன் ஊந்துச்சு. அம்மா அங்கே விரலை பற்றியால் எப்படி அடிச்சுது? பெரிய விரால் நிற்கிதுன்னு இருக்காங்க. இப்போ அதை குத்துறதுக்கு தான் அந்த மீன் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. பார்ப்போம். எடுக்கிறாங்க பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா சுளுக்கிங்க, சூளை மாதிரி இருக்கும். அதாவது முனையில் வந்து பார்த்திங்கன்னா அது 3 சூளை மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ மீன் எங்கே இருக்குது என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அள்ளி உரமாக போய் மறைஞ்சிது எங்களை பார்த்துட்டு. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ மீன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுச்சிங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். நான் சொல்கிறாங்க பாருங்கள், மீன் வந்துடுச்சு. மீனை விட்டுறாங்க. மீன் நல்லா சைஸான மீனுங்க. பாருங்கள் சுளுக்கி ரெடியாக இருக்கா. அதுதான் நல்லா சைஸான விராலுங்க. அடுத்தது போடுவோம்மா தலைவன். முடிஞ்சா என்னாச்சு? மீனை பாருங்க முன்னாடி எங்கே போகுது. நல்லா சைஸான ஒரு விராலுங்க. மிஸ் ஆகிடுச்சிங்க. இருக்கு இப்போ எப்படியும் அவர் குத்து இருக்கு. அப்போ அது விரால் தானோ குத்து வாங்கி வந்தது? விரால் தான்.
இதை நிற்க போயிருமா சிலேபி ஆ? அது கிடையாது இருக்கேன் ரொம்ப சின்னதாக இருக்கு பொடுசாக இருக்கேன் விடாதானா இல்லை ஊஞ்சி இல்லம்மா இல்லை சரி சரி